கர்த்தர் தான் நம்முடைய ராஜா. கையை உயர்த்தலையோ சொல்லுவோம். அப்ப ராஜானா யாரு? ஜனங்களை ஆட்சி செய்கிறவர், ஆளுகை செய்கிறவர். அவர்தான் ராஜா. முதலாவது சொல்லப்பட்டிருக்கு தடைகளை நீக்கி போடுகிறார். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு அவர் ராஜா அப்படி சொல்லப்பட்டிருக்குது. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கு அவர் கர்த்தர் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அப்போ சோத்திரம், ராஜா மாத்திரம் ஜனங்களை ஆளுகை செய்கிறவர் அல்ல, கர்த்தரும் கூட ஜனங்களை ஆளுகை செய்கிறவர். எத்தனை பேரு இந்த வருஷத்துல கர்த்தர் என்னை ஆளுகை செய்ய? இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கூட நிறைய வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் நிறைய விசுவாசிகள், ஏன் ஊழியர்களும் ஆண்டவருக்கு செய்யற மிகப்பெரிய துரோகங்கள் உண்டு. அதையெல்லாம் நம்ம உன்னிப்பா கவனிச்சு, அவன் வாழ்ந்தானே துரோகி, அவனை போல நான் வாழ மாட்டேன், நான் ஆண்டவருக்கு உத்தமனா வாழணும் அப்படி விழுந்து போனவனை நம்ம பார்க்க கூடாது, முன்னேறவனை நம்ம பார்க்கணும். பின்வாங்கி போனானே, அவன் போலயா பின்வாங்கி, அவன் விழலையே, அவன் செய்யாதான் நான் செஞ்சேன், நீ அதை பார்த்த, நான் உன்னை போல துரோகி யாருமே கிடையாது. நமக்கு முன்னோடினவராய் இருக்கிற இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். எந்த ஊழியர்களை பார்க்க நாம் அழைக்கப்படவில்லை, எந்த விசுவாசிகளை பார்க்க நாம் அழைக்கப்படவில்லை, கர்த்தரை பார்க்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் தாவீது சொல்றான், ஐயா தேவையில்லாததெல்லாம் எனக்கு முன்னால வச்சதுனால என் வாழ்க்கையில, என் வீட்டுல அடுத்தடுத்து கொலைகள் நடந்தது, மரணங்கள் வந்தது, ஐயோ கற்பழிப்பு நடந்தது, ஐயோ என் செழிப்பையெல்லாம் நான் இழந்து போயிட்டேன், ஆனா இனி தீங்கான காரியத்தை என் கண் முன்பாக வைக்க மாட்டேன், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நான் நிறுத்துவேன் அப்படி சொல்லி நல்ல தீர்மானத்தை எடுத்தான், நல்ல பொருத்தனை எடுத்தான். ஆகவேதான் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு உகந்தவனாய் மாறினான். எத்தனை பேர் கர்த்தருடைய இருதயத்துக்கு உகந்தவனாய் மாறினான்? காலையில எழுந்த அந்த கவர்ச்சி நாயகன் உன் கண்களிலே நிரம்பி இருக்கணும். இரவு நேரத்துல படுக்கும்போது கலர் கலர் கனவுகள் எல்லாம் வராத அளவுக்கு, வித்தியாசமான இச்சைகள் எல்லாம் உன் மனசுக்குள்ள வராதபடிக்கு உன் கண்களிலே இந்த கவர்ச்சி நாயகன் அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய அழகை ரசிக்கும் பொழுது, என்னை சுற்றிலும் அவருடைய மகிமை, என்னை சுற்றிலும் பிரகாசம், நீ கர்த்தருடைய பரிசுத்தத்தை பார்ப்பனா, நீ கர்த்தருடைய மகிமையை பார்ப்பனா, உன்னை சுற்றி உன் தலையில கர்த்தருடைய மகிமை இருக்கும், உன் சிந்தையில கர்த்தருடைய மகிமை இருக்கும், நீ பேசுற பேச்சுல கர்த்தருடைய மகிமை இருக்கும், உன் இதயத்துக்குள்ள கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருக்கிறத உன்னால பார்க்க முடியும். எத்தனை பேரு அந்த மகிமையை பார்க்கணும்? கர்த்தரை உனக்கு முன்னால நிறுத்து. புரியுதா? எத்தனை பேர் சொல்றது புரியுது? இஸ்ரவேல் ஜனங்க செய்த மிகப்பெரிய துரோகம், கர்த்தரே அவர்களை ஆளுகிறவராய் இருந்தாலும் கூட அவங்க மற்ற ஜனங்களை எல்லாம் பார்த்து, மற்ற ஜனங்களுக்கெல்லாம் உலகத்துல இருக்கிறது போல எங்களையும் ஆளுவதற்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்டாங்க. இந்த வார்த்தை தான் சாமுவேலுக்கு தகாததாய் தெரிந்தது.